வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்க எஸ்பி வேலன். இந்த வீடியோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ரிப்பீட்டடா क्वेश्चंस அப்படி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமா அந்த ஆர்டிகல்ஸ் சம்பந்தப்பட்டது, அதுபோல கேசஸ் வழக்குகள் சம்பந்தப்பட்டது கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் நமக்கு எக்ஸாம்ல என்ன மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு அப்படின்றத டீடைலா எக்ஸ்பிளனேஷனோட ஒரு டாப் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் क्वेश्चन அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சோ அடிப்படை உரிமைகள் அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியமா பார்ட் 3 அதாவது மூன்றாம் பாகத்துல கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றதுல இடம் பெற்றிருக்கு. சோ இத பத்தி டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 4 எக்ஸாம் அப்படின்றத பத்தி ஒரு அப்டேட் இருக்கு. என்ன அப்படினா 15,000 பிளஸ் வேகன்சி 15,000 பிளஸ் வேகன்சிக்கான குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வர இருக்கு. எக்ஸாம் பிப்ரவரி மாசம் நடக்க இருக்கு. சோ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா நம்ம வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நம்ம வரண்டா ரேஸ் லைவ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற லெவல்ல பக்காவா உங்களுக்கு டீடைலா சொல்லி தருவோம். அது இல்லாம மார்க் டெஸ்ட் அப்படினு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. நவம்பர் 25 ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கான ஃப்ரீ மார்க் டெஸ்ட் எல்லா வரண்டா ரேஸ் பிரான்ச்சஸ்ல நடக்க இருக்கு. அதை நீங்களும் அட்டெண்ட் பண்ணனும் அப்படினா நம்ம வீடியோ கீழ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படினு இருக்கு. சோ லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. தாராளமா நவம்பர் 25ல நீங்க போய் குரூப் 4 மார்க் டெஸ்ட் அப்படினு ஃப்ரீயாவே எழுதிக்கலாம். சோ ரொம்ப முக்கியமானது இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றதுல ஆல்ரெடி கேட்டக்கூடிய क्वेश्चंसல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா which of the following statement is incorrect அப்படி கேட்டிருக்காங்க. தவறான ஸ்டேட்மென்ட் இதெல்லாம். ஓகே, மூணு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. 1951 கோலக்நாத் வழக்கு அப்படின்றதுல சுப்ரீம் கோர்ட் had ruled that the parliament had the power to amend fundamental rights. 1967 சங்கரி பிரசாத் கேஸ் the supreme court dismissed the previous ruling and ruled that parliament had no power to amend the constitution. அப்புறம் மூணாவது ஸ்டேட்மென்ட் the supreme court is in 1980 மினர்வா மில் கேஸ் ruled that the parliament had no power to amend the fundamental rights and guidelines அப்படி கொடுத்திருக்காங்க. ஓகே, கொடுத்திருக்கூடியது என்ன தவறானது அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேவா சார், இதுல தமிழ்லயே சொல்லுங்க அப்படினா நம்ம தமிழ்லயே சொல்லிரோம். ரொம்ப முக்கியமா இந்த வீடியோட PDF என்ன நம்ம வீடியோ கீழ veranda.rateinstitute.in அப்படி லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க ஃப்ரீயாவே இந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ 1951ஆம் ஆண்டு கோலக்நாத் வழக்கில் அடிப்படை உரிமைகளை திருத்தும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு உண்டு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற சங்கரி பிரசாத் வழக்கில் உச்சநீதிமன்றம் முந்தைய தீர்ப்புகளை தள்ளுபடி செய்துவிட்டு நாடாளுமன்றத்துக்கு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் அதிகாரம் இல்லை என தீர்ப்பை வழங்கியது. உச்சநீதிமன்றம் 1980ஆம் ஆண்டு மினர்வா மில் வழக்கில் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டி விதிகள் இவற்றை திருத்தும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இல்லை என தீர்ப்பளித்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிச்சோம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு 1951 வருஷம் கோலக்நாத் வழக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதுவே தப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு சங்கரி பிரசாத் கேஸ் அப்படின்றது அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும். ஸோ 1967 தான் வந்து பார்த்தீங்கன்னா கோலக்நாத் கேஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ சார் 1951 சங்கரி பிரசாத் கேஸ் அப்படின்னு இருக்கா, இந்த கேஸ் என்ன சொல்றாங்க, உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மாத்திக்கலாம், அமெண்ட்மென்ட் மூலமா மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்து 1967ஆம் ஆண்டு கோலக்நாத் வழக்கு அப்படின்றதுல என்ன சொன்னாங்க, இல்ல அந்த பழைய தீர்ப்பு சங்கரி பிரசாத் கேஸ் அந்த தீர்ப்பெல்லாம் நீக்கிட்டு இல்ல அந்த அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய கேசஸ் ஓகே கோலக்நாத் 1951 சங்கரி பிரசாத் 67 கொடுத்தாங்க, அது தப்பு. ஏன்னா நமக்கு 51 வருஷம் தான் சங்கரி பிரசாத் வழக்கு. அதுல தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்கான தீர்ப்பு இருக்கு. ரெண்டாவது ஸ்டேட்மென்ட் அப்படின்றது தான் நம்ம கோலக்நாத் வழக்குக்கான தீர்ப்பு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே நமக்கு தப்பா இருக்கு. மூணாவது மினர்வா மில்ஸ் கேஸ் அப்படின்னா 1980 கரெக்டா தான் இருக்கு. அப்போ நம்ம கேட்டுக்கிறது தவறானது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ தவறான ஸ்டேட்மெண்ட் இதுலனா 1 2 தான். அப்போ ஆன்சர் என்ன, ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 இதுதான் நமக்கு தவறா இருக்கு. ரெண்டாவது செகண்ட் क्वेश्चन அப்படின்றது which of the following statement is incorrect கேட்டிருக்காங்க. தவறு, மறுபடியும் தவறானது தான். The Indian Constitution does not recognize property right as a fundamental right. In the year 1976, the 42nd Amendment eliminated the right to acquire property. However, Article 300A was inserted in Part 12 of the Indian Constitution அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல பார்க்கும்போது நமக்கு இந்திய அரசியலமைப்பு சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கியது கண்டிப்பா நீக்கியது. ரெண்டாவது எத்தனாம் அமெண்ட்மென்ட் மூலமா நீக்குச்சா, 1976ல 42nd அமெண்ட்மென்ட் மூலமா நீக்குச்சா, கண்டிப்பா கிடையாது, அது தப்பு. ஏன்னா நமக்கு 44வது சட்ட திருத்தம் 1978 வருஷம் இது மூலமா தான் நமக்கு நீக்கப்பட்டுச்சு. பிற்காலத்தில் எந்த ஆர்டிகல் தூக்கி வச்சிருக்காங்க, ஆர்டிகல் 300A அப்படின்றத தூக்கி இப்போ ஒரு லீகல் ரைட்டா நமக்கு வந்து வச்சிருக்காங்க, ஒரு சட்ட ரீதியான ஒரு உரிமை அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது மூணாவது எனினும் சொத்துரிமை என்னும் விதி 300Aவில் இந்திய அரசியலமைப்பில் பகுதி 12 சேர்க்கப்பட்டுள்ளது. அப்ப எது தவறா இருக்கு, நமக்கு ரெண்டு மட்டும் தான் தவறா இருக்கு. அப்ப ஆன்சர் அப்படிது ஆன்சர் ஆப்ஷன் பி. சோ ரொம்ப முக்கியமானது ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிது. ஓகே, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடிப்படை உரிமைகள் இப்போ நமக்கு 6 இருக்கு. ஆனா 1950 ஜனவரி 26 நமக்கு கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வரும்பொழுது மொத்தம் 7 விதமான அடிப்படைகள் உரிமைகள் இருந்துச்சு, 7 விதமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, சொத்துரிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நமக்கு 44 சட்டத்திட்டத்தின் மூலமா நமக்கு நீக்கப்பட்டு என்ன பண்ணாங்க, அதை லீகல் ரைட்டா மாத்திட்டாங்க. ஆனா 42 கொடுத்துருங்க, அதனால அது தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து தேர்ட் क्वेश्चन ஓகேவா, ஹேபஸ் கார்பஸ் மேண்டமஸ் ப்ரோஹிபிஷன் கியோ வாரண்டோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஓகேவா? ரொம்ப முக்கியமானது அந்த கொஸ்டின். ஆட்கொணர்வு நீதி பேரணை, கட்டளையுறுத்தும் நீதி பேரணை, தடையுறுத்தும் நீதி பேரணை, தகுதிமுறை வினவும் நீதி பேரணை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா கவனிச்சோங்க. இதெல்லாம் என்ன சார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கான்ஸ்டியூஷன் அதை உருவாக்கின டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 அப்படின்றது, ஆர்டிகல் 32 அப்படின்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கக்கூடியது இட் இஸ் தி சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பார். அதாவது இந்திய அரசியல் சாசனத்தின் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதில் 5 விதமான நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லியிருப்பார். 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? என்னெல்லாம் சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஹேபஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராகிபிஷன், கியோ வாரண்டோ, செரிட்டோரியை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி 5 விதமான நீதி பேராணைகளை சொல்லிப்பாங்க. இப்போ ஹேபஸ் கார்பஸ் அப்படின்றது இப்போ நமக்கு பாபநாசம் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க, கமலஹாசன் அவர்கள் நடிச்சது. ஸோ அந்த பாபநாசம் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேபஸ் கார்பஸ் அப்படின்றது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ஹேபஸ் கார்பஸ் அப்படின்றது ஆட்கொணர்வு மனு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது யாராவது இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கோர்ட் அப்படின்றதுல இதை நமக்கு போட்டு அவங்களை திரும்ப கொண்டு வைக்கிறதுக்காக இருக்கக்கூடியது ஹேபஸ் கார்பஸ் அப்படின்ற ஒரு நீதி பேராணை. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு என்ன வந்துடும்? 4 வந்துடும். 4 போட்டுக்கலாம். அடுத்து மேண்டமஸ் அப்படின்னா சிம்பிளாக நம்ம ஞாபகம். மாண்டமஸ் அப்படின்ற போது நமக்கு மண்டமலை தட்டி வேலை பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஞாபகம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். ஸோ மேண்டமஸ் அப்படின்னா நமக்கு கட்டளையுறுத்தும் நீதி பேராணை சொல்லி சொல்லுவோம். அப்போ கட்டளை, ஓகே, தலையை தட்டி கட்டளை பண்ணுறாங்க, ஓகே, கண்டிப்பாக அந்த வேலை செய்யணும்னு சொல்லி சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவது. ஸோ கட்டளையுறுத்தும் நீதி பேராணை யாருக்கு கட்டளையிடுவாங்க? ஓகே, அரசாங்கத்தில் கூடியவங்க தலையை தட்டி வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்றது நமக்கு எது வரும்? ஓகேவா? அரசு துறைக்கு தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் 4 வந்துச்சு, ரெண்டாவது 2 போட்டுக்கலாம். அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை எப்படி கொடுத்துருக்காங்க? ஓகே, தடையுறுத்தும் அப்படின்னா யார் சார் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா கவனிச்சு. இதுக்கு இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கிலீஷ் வந்து பார்க்கும்போது நமக்கு ப்ராகிபிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தடையுறுத்தும் நீதி பேராணை. ஓகேவா? ப்ராகிபிஷன் அப்படின்னா சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, யாரை சார் தடையுறுத்துவாங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சபார்டினேட் கோர்ட் அப்படின்னு இருக்கு, திருநெல்வேலிக்கு மட்டும் இருக்கு. அப்போ திருநெல்வேலி தாண்டி மதுரையில் உள்ள ஒரு வழக்குக்கு அவங்க வந்து பதில் கொடுக்க முடியுமா? இல்லாட்டி தீர்ப்பு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்னாங்க உங்களோட ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி நீங்க வேலை செய்யக்கூடாது அப்படின்னா தடை செய்யப்படக்கூடியதான் நமக்கு ப்ராகிபிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அப்போ 4, 2, 1 அப்படின்றது வந்து இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 4 to 1 அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 4 to 1, 3 அப்படின்றது இருக்கு. அப்போ இதான் நமக்கு ஆன்சர். கடைசியா கியோ வாரண்டோ அப்படின்றது செப்பரேஷன் ஆஃப் தி பப்ளிக் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அரசு அலுவலகங்கள் இருக்குல்ல, இதை தவறான முறையில் நமக்கு வந்து கைப்பற்றுவது அப்படின்றது இருக்குல்ல, ஓகேவா? அது வந்து அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவது அப்படின்றது தான் நமக்கு வந்து தகுதிமுறை வினவும் நீதி பேராணை எப்படி சொல்லி சொல்லக்கூடியது. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு 4 to 1, 3 அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 4th கொஸ்டின் அப்படின்றது. 4th கொஸ்டின் அப்படின்றது பார்க்கும்போது நமக்கு சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, சரியான கூற்று எதை பற்றி கேட்டிருக்காங்க? ஆர்டிகல் 24 வச்சு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஆர்டிகல் என்ன சார், அதுவே எனக்கு தெரியாது சார் இருந்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது நமக்கு ஆர்டிகல் 12 ஆர்டிகல் 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். இதில் ஆர்டிகல் 24 பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 24 அப்படின்றது கான்ஸ்டியூஷன் ப்ராகிபிட்ஸ் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஆல் கைண்ட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 21 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ப்ராகிபிட்ஸ் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் பிலோ தி ஏஜ் ஆஃப் 16 years கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழில் பார்க்கும்போது அரசியலமைப்பின் விதி 24 குழந்தைகள் அனைத்து விதமான வேலைகளும் ஈடுபடுவதை தடை செய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, தடை செய்ததா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ரொம்ப ஆபத்தான ஹசார்டஸான ஒரு விஷயங்கள் அப்படின்றதுலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி வேலைகள் அப்படின்றத குழந்தைகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணியிருக்கு. எல்லா விதமான ஒர்க்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. ஓகே, அப்போ ஆர்டிகல் 24 அப்படின்றத பற்றி கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைகளை தடை செய்வது தப்பு. ரெண்டாவது, ஆர்டிகல் 24 விதியின்படி 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வேலை செய்வது தடை செய்கிறதா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நமக்கு 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் நமக்கு வந்து தடை செய்கிறது. ஆனால் இங்கே 16 கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே தப்பு தான். கேட்டிருக்கக்கூடியது என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதுவுமே நமக்கு சரி கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை. ஓகே, போத் ரெண்டுமே நமக்கு தவறுன்னு சொல்லி போட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ கொஸ்டின் வாசிக்கிறதுல அதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஆன்சர் அப்படின்றதே போட வேண்டியிருக்கு. அடுத்தது 5th கொஸ்டின். Which of the following provisions are covered under the Article 23 of the Indian Constitution அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, Article 23 of the Indian Constitution அப்படிது. ஓகே, 23வது விதியை பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பெக்கர், தேவதாசி, ஸ்லேவரி, அன்டச்சபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றில் எந்த கூற்று அரசியலமைப்பின் விதி 23 கீழ் அடங்கியுள்ளது? கொத்தடிமை, தேவதாசி, அடிமைத்தனம், தீண்டாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? நல்லா கவனிச்சோம். இந்த கொத்தடிமை சார் ஆர்டிகல் 23 வருஷம் எதை பற்றி சார் பேசுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது நமக்கு இந்த வந்து கடத்திட்டு போகிறது, ஆட்கள் கடத்தலாம் இருக்குல்ல, கடத்திட்டு போகிறது, கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்டிகல் 23 அப்படின்றது தடை செய்ய பற்றி பேசக்கூடியது. இதில் நம்ம கொடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் சொல்லி சொல்லும் பொழுது கொத்தடிமை இருக்கக்கூடாதா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது, பேசியிருக்கும். தேவதாசி முறை பேசியிருக்கும், அடிமைத்தனம் பேசியிருக்கும், தீண்டாமை பேசியிருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா தீண்டாமை ஒழிப்பு அப்படின்றது தான் நமக்கு ஆர்டிகல் 17 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஆர்டிகல் 17 தான் நமக்கு தீண்டாமை அப்படின்றத பற்றி நமக்கு வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் 3 தான் நமக்கு வருது. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? ஓகே, 1, 2, 3 அப்படின்றது ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, அப்போ பெக்கர், ஸ்லேவரி, தேவதாசி இதெல்லாம் தான் வருமே தவிர நமக்கு அன்டச்சபிலிட்டி கிடையாது. அதனால ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து டாப் 6 கொஸ்டின்ல இன்னைக்கு நம்மளோட கடைசி கொஸ்டின். பை விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தி ஆர்டிகல் 21A வாஸ் ஆடட் டு தி கான்ஸ்டியூஷன்.
எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் விதி 21A அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்றது ஓகே எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றதுல ஆர்டிகல் 21A அப்படின்றது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டுச்சு. இது எதை பற்றி சார் பேச அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றத பற்றி பேசக்கூடியது. ஓகேவா, கல்வி உரிமை அப்படின்னு சொல்லி பேசக்கூடியது. கல்விக்கான உரிமை. கல்விக்கான உரிமை யாருக்கு சார்? இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குழந்தைகளுக்கும் கல்வி பெறக்கூடிய உரிமை அப்படின்றது பேசக்கூடியது ஆர்டிகல் 21A அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸோ ஆர்டிகல் 21A அப்படின்றது ரொம்ப முக்கியமாக எத்தனாவது அமெண்ட்மெண்ட் மூலியமாக வந்துச்சுன்றது ரிப்பீட்டட் கொஸ்டின். நல்லா கவனிச்சு நமக்கு 86வது சட்டத்திருத்தம் 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 வருஷம். இது மூலியமாக தான் நமக்கு ஆர்டிகல் 21A அப்படின்றது நம்ம கான்ஸ்டியூஷனில் சேர்க்கப்படுது. அப்போ எத்தனாவது ஆன்சராக இருக்கும்? ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் சி 86வது சட்டத்திருத்தம் 2002. இதுக்கு அமெண்ட்மெண்ட் அப்படின்றது வருஷம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 8 - 6 எவ்வளோ 2 அப்போ 2002. 21A அப்படின்றது ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றத பற்றி பேசக்கூடிய இந்த மாதிரி ஷார்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி ஆல்ரெடி கேட்டுக்கக்கூடிய டாப் 6 கொஸ்டின்ஸ் அப்படி பார்த்துருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் அப்படி பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப்கான லிங்க் அப்படி இருக்கு, கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வரண்டாவோட லைக் கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்களை இன்னும் டீட்டெயிலாக கதையோட பக்காவாக சொல்லித்தரோம். ஸோ தேங்க்யூ. இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.